உலகமெங்கும் வசந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. ஊரும் பேரும், அது என்ன ஊரும் பேரும்? ஊர் இருக்கும், பேர் இருக்கும். ஆனால் அந்த பேர் வரதுக்கான காரணம் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. தெரியாதவங்களுக்கு தெரிவிக்கிற நிகழ்ச்சி தான் இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சி. தினமும் 2 ஊருக்கு போகிறோம், 2 ஊரை பற்றியும் அந்த பேர் காரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக எந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்றத நம்ம பையன் கணேசன் போயிருக்கான், அவங்ககிட்ட கேட்போம். பிரதர், எந்த ஊரில் இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நான் இப்போ பொள்ளாச்சியில் இருக்கேன், மலையாண்டி பட்டினத்தில் இருக்கேன். மலையாண்டி பட்டினம், இதுக்காக மலையாண்டி பட்டணம் அப்படின்னு பேர் வந்துச்சு. ஒருவேளை அந்த ஊரில் மலை ஜாஸ்தியாக இருந்திருக்கும், மலைகள்லாம். அந்த மலை மேலே ஆண்டியாக யாராவது நின்றுருப்பாங்க. நின்று கீழே பார்க்கும்போது அது பட்டணமாக தெரிஞ்சிருக்கும். அதனால் மலை ஆண்டி பட்டினம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, அந்த ஊர் மக்கள்கிட்டயே எதுக்காக மலையாண்டி பட்டினம் அப்படின்னு பேர் வந்ததுன்ற பேர் காரணத்தை கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா? இந்த ஊருக்கு ஏன் மலையாண்டி பட்டினம்ன்ற பேர் வந்ததுன்னு மக்கள்கிட்ட கேட்போம். வாங்க. வணக்கம் அம்மா, நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? நாங்கள் வேலைக்கு தான் போயிட்டு வேலைக்கு போயிருங்க. நீங்கள்? வேலைக்கு தான். நீங்கள்? நீங்கள் வேலைக்கு தான் போயிட்டு. வேலைக்கு தான் போகிறீங்க. எந்த வேலை போகிறீங்க? நான் மெடிக்கல் ரெப்பாக இருக்கேங்க. மெடிக்கல். நீங்கள்? நான் கூலி வேலைக்கு. நீங்கள்? கோயில் வேலை. நீங்கள்? கோயில் வேலை. கூலி வேலை. நீங்கள்? படிக்கிறேங்க. என்ன படிக்கிறீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகே, எல்லாம் படிக்கிறீங்களா? என்ன பண்ணுற? நான் 10வது படிக்கிறேனுங்க. நல்லா படிக்கிறீங்களா? சூப்பரா படிக்கிறேனுங்க. பிட் அடிப்பீங்களா? பிட் அடிக்கிறதுனா பிட்டுனா என்னங்க? யா, உனக்கு தெரியாதாக்க போட்டேன்னா காப்பி அடிப்பியா? எங்க ஊர்லயே நல்ல பையன் கேட்டா என் ஒருத்த முகத்தை தான் காமிப்பானுங்க. இந்த முகத்தையா? நல்லா பாருங்க, இந்த முகத்தையே தான். சரிங்க, காப்பி அடிப்பீங்களா? காப்பிங்களா? எனக்கு எங்க அம்மா எந்திரிச்சு குடிக்கிற காப்பி வேணா தெரியுங்க, வேற எந்த காப்பியும் தெரியாது. சல்லக்குட்டி, ஜெராக்ஸ் காப்பி தெரியுமா? ஜெராக்ஸ் காப்பி, அதாவது நகல்னு சொல்லுவாங்களே. அதான்டா அறதுக்கு. சரி, அங்க 2 ரூபாய்க்கு விற்பாங்க. சரி, நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் 6th ஸ்டாண்டர்ட். 6th படிக்கிறீங்க. நீங்க? 7th-ங்க. நீங்க? காலேஜ் +1. ஒரு நாள்ல ஃபேமஸ் ஆயிடுவேன். சரி, இந்த நண்பர்களை பத்தி நீ என்ன நினைக்கிற? நண்பர்கள் உயிர் தோழன். நீங்க வந்தா விக்ரம் பாருங்க, இவரு எல்லாருமே என் நண்பர்கள் தான். சரி, இவனுங்கெல்லாம் உயிர் தோழனுங்களா? இப்ப இவங்கெல்லாம் யாரு? யாருங்க இவங்கெல்லாம் யாரு? இவங்க வந்து உயிர் இல்லாத தோழர்களா? உயிர் இருக்கிற தோழர்களாகிற சகோதரர்கள். எப்படி போட்டான் பார்த்தியா அவன்? தோழர்களாகிற சகோதரர்கள். சரி, உனக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? எனக்கு தனுஷ். எந்த ஹீரோயின் பிடிக்கும்? இந்த ஹீரோயின் ஒருத்தரும் பிடிக்கும். சரி, ஒரு குறள் சொல்லு. குறள். அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன். அகர முதல எழுத்தெல்லாம். அகர எனக்கு தெரிந்ததே ஒரு குறள், அதையும் நீங்க இன்னைக்கு கூடிய சீக்கிரத்துல மறக்கடிச்சிருவீங்க. சொல்லு. அகர முகர எழுத்தெல்லாமா? ஆதி பகவன் முதற்றே உலகு. மறுபடியும் சொல்லு. சொல்லு. அகர முகர எழுத்தெல்லாம். சொல்லு. அகர முதல எழுத்தெல்லாம். அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சொல்லு மறுபடியும். தெரியலீங்கோ. இப்ப சொன்னீங்க, இது வாஸ்தவம். நீ சொல்லியா ஒரு குறள்? ஒழுக்கம் எழுப்பம் தரலான்னு ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். 10th புக்ல இருக்குதுங்க. ஒழுக்கம் அப்படினா என்னன்னு கேளுங்க. சரி, நீ ஒரு குறள் சொல்லுமா? எல்லாம் பயப்படுறாங்க. குறள் ஒண்ணு ஓடுறாங்க. கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக. இல்ல, கரெக்டா சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். சரி, சரியா நீங்களே சொல்லுங்க பாப்பா. நீங்க சொல்ற அளவுக்கு நான் விட மாட்டேன். ஐயா, நீங்க தேசிய விருது வாங்கின ஒரு சிறந்த நடிகர். நீங்க சொன்னீங்கன்னா அதை பார்த்து சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். நீங்க முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இல்லை, இப்போ என்னன்னா நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா ஊரை விட்டு உங்களை அனுப்புவோம், இல்லாட்டி எங்களோட உங்களை சேர்த்திக்குவோம். என்ன சொல்கிறீங்க? அப்புறம் சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? சார், அதான் நான் படித்த வரைக்கும் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. MBA ஃபினான்ஸ். ஆமாங்க. வெரி குட், நல்லா படிச்சிருக்காரு. ஆமாம், நீங்கள் வந்து என்ன வேலை செய்கிறீங்க? நான் வீட்டில் தான் இருக்கப்பா. வீட்டு வேலை தான் செய்யும். வீட்டு வேலை செய்கிறேன். இந்த ஊருக்கு ஏன் மலையாண்டி பட்டினம்னு பேர் வந்திருக்கும்? மலையாண்டி வட்டினம் அந்த காலத்தில் மலையாண்டி வட்டினம், கோட்டூர், பொங்காலூர், மலையாள.
முதல்ல ஊரை வந்து பட்டணம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மலை அண்டி இருந்த கோட்டூர், அதாவது இந்த பொள்ளாச்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. அதை அண்டி இருந்ததுனால கோட்டூர் மலையாண்டி பட்டணங்கிறது வந்து நாளடைவில் மலை அண்டி பட்டணம் மாறிடுச்சுங்க. மலை அண்டி இருந்த படம் மலையாண்டி. நீங்கள் சொல்லுங்கம்மா, எதுக்கு மலையாண்டி பட்டணம்னு வந்து? விட மாட்டேன், நான் விட மாட்டேன். சொல்கிறீங்களா இல்லையா? இப்போ சொல்கிறீங்களா இல்லையா? எதுக்கு மலையாண்டி பட்டணம்னு பேர் வந்துருக்கும்? எனக்கு தெரியாது. ஆமா, நீங்க சொல்லுங்க. மலையாண்டி உள்ள பட்டணங்கிறனால மலையாண்டி பட்டணம். மலை அண்டி உள்ளது. மலை அண்டி இருக்கனால மலையாண்டி பட்டணம். மலையாண்டி பட்டணம். நீங்க என்ன சொல்றீங்கம்மா? எனக்கு தெரியாதுங்க. நீங்க? எனக்கு தெரியாது. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? மலையோரத்தில் இருக்கிறதுனால மலையாண்டி பட்டணம். மலையோரத்தில் இருக்கிறதுனால மலையாண்டி பட்டணம். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? மலையோரத்தில் இருக்கிறதுனால ஆமாங்க, மலையாண்டி பட்டணம். நீங்க? மலையை அண்டி இருக்கிறதுனால மலையாண்டி பட்டணமா? வா, நீங்க சொல்லுங்கம்மா, எதுக்கு மலையாண்டி பட்டணம்னு பேர் வந்திருக்கும்? அதே தாங்க, மலையாண்டி இருக்கிறதுனால மலையாண்டி பட்டணம். மலையாண்டி இருக்கிறதுனால தான் மலையாண்டி பட்டணம். நீங்க? ஆமாங்க, மலையாண்டி பக்கத்தில் இருக்கு. பார்த்தீங்களா, இங்கே இருக்க யூத்து ரிச் கேர்ள்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, மலையாண்டி பட்டணன்ற பேர் வந்தது காரணம் வந்து மலை அண்டி இருக்கிறதுனால தான் மலையாண்டி பட்டணம்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. டலிங் கரெக்டா? பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் என்னென்ன காரணம் சொன்னாங்கன்னு நீங்கள்லாம் கேட்டிங்களா இல்லையா? கேட்டாச்சு. மலையாண்டி பட்டினம்ன்ற பேர் எப்படி வந்தது அப்படின்னு நீயும் கேட்ட உடனே அவங்க இப்படி தான் வந்தது, ஆனால் அப்படி தான் வந்தது, இப்படி தாங்க வந்தது, இப்படிலாம் காரணத்தை சொன்னாங்க. ஆனால் உண்மையான காரணத்தை யாருமே சொல்லலை. உண்மையான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஆதாரபூர்வமான படக்காட்சி இருக்குது, அதை போட்டு பார்த்தா தான் இந்த ஊருக்கு ஏன் மலையாண்டி பட்டினம் அப்படின்னு பேர் வந்ததுன்ற விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம படக்காட்சியை பார்ப்போமா? மலையாண்டி பட்டினம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் கோட்டூர் அருகே இயற்கை வளம் சூழ்ந்த அழகிய ஊராக திகழ்வதுதான் மலையாண்டி பட்டினம் என்னும் இவ்வூராகும். இங்கு அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத கதிராய பெருமாள் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோவிலாக விளங்குகின்றது. பொதுவாக அக்காலத்தில் கடற்கரையில் உண்டாகும் நகரங்கள் பட்டினம் என்று பெயர் பெற்றிருந்தன. அக்காலத்தில் சிறந்திருந்த கடற்கரை நகரங்களின் அமைப்பை பண்டை இலக்கியங்கள் ஒருவாறு காட்டுகின்றன. ஒவ்வொரு பெரிய கடற்கரை நகரமும் 2 பாகங்களை கொண்டதாக இருந்தது. அவற்றுள் ஒரு பாகம் ஊர் என்றும் மற்றொரு பாகம் பட்டினம் என்றும் அழைக்கப்பட்டன. இதனை அடுத்து கடற்கரை நகரம் மட்டுமல்லாது வணிகம் நடைபெறும் இடங்களும் பட்டினம் என்ற சொல்லை கொண்டு ஊரின் பெயர்களாக அமைய பெற்றுள்ளன. இவ்வாறு பட்டினம் என்ற சொல்லை கொண்டு பல்வேறு ஊர்கள் தோன்றலாயின. காவேரி பூம்பட்டினம், காயல்பட்டினம், குலசேகரப்பட்டினம், சோனகர்பட்டினம் மற்றும் இன்னும் பிற ஊர்கள் இதற்கு சான்றுகளாகும். இவ்வாறு பட்டினம் என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு அமைய பெற்ற எண்ணற்ற ஊர்களுள் ஒன்றுதான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மலையாண்டி பட்டினம் என்னும் இவ்வூராகும். இது முற்காலத்தில் வணிகம் நடைபெற்ற இடமாதலால் பட்டினம் என்னும் அடைமொழி பெயரோடு அக்காலத்தில் மலையாண்டி என்னும் சிறு தெய்வத்தின் பெருமையை உயர்த்தி நவிலும் பொருட்டு மலையாண்டி என்னும் சிறப்பு பெயரும் இணைய பெற்று இவ்வூர் மலையாண்டி பட்டினம் என பெயர் பெற்றுள்ளது. பார்த்தாச்சு, மலையாண்டி பட்டினம்ன்ற பேர் வரத்துக்கு இதுதான் காரணம் அப்படின்னு அடிச்சே சொல்லிட்டாங்க, முழு விவரத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மலையாண்டி பட்டினம் பார்த்தோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் 2வது ஊருக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன பிரேக். இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் 2வது ஊருக்கு போக போகிறேங்க. 2வது ஊர் எந்த ஊரில் இருக்கீங்க கணேசா? ஹாய் பிரதர், நான் இப்போ வால்பாறையில் இருக்கேன், சின்கோனாவில் இருக்கேன். சின்கோனா, அது என்ன சின்கோனா? சின் ஒருவேளை அசின் பிறந்த ஊர் அந்த ஊராக இருக்குமோ? சின் கோனா அப்படின்றது யார்? சின்னு வந்து அசின், கோனான்றது யார்?
ஒருவேளை கோணையாக இருக்க சின்னு பிறந்ததோ, அதனால தான் சின்கோனா அப்படின்னு பேர் வச்சாங்களோ தெரியல. எதுக்காக சின்கோனா அப்படின்னு பேர் வந்ததுன்னு அந்த ஊரில் இருக்க மக்கள்கிட்டயே கேளுங்க பார்ப்போம். இந்த ஊருக்கு ஏன் சின்கோனா அப்படின்னு பேர் வந்ததுன்னு மக்கள்கிட்ட கேட்போம். வாங்க. அண்ணா வணக்கம். பேர் என்ன பண்ணுறீங்க? என் பேர் ரவிங்க. என்ன பண்ணுறீங்க? எஸ்டேட்டில் வேலை செஞ்சுட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் எஸ்டேட்டில் வேலை செஞ்சுட்டு. எஸ்டேட்டில். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நீங்கள் நான் டேண்டியில் ஒர்க் பண்ணுறேன். எங்கே கடை வச்சுருக்கோங்க. கடை வச்சுருக்கீங்க? எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்க? 40 வருஷமாக வச்சுருக்கோம். 40 வருஷமா? இங்கே தான் வியாபாரம் எப்படி போகுது? ஆமாம், வியாபாரம் சுமாராக போயிட்டு இருக்குங்க. இங்கே ஆள் இல்லையே, எல்லாத்தையும் யானை முடிக்கிட்டு இருக்கோம். யானை முடிக்கிட்டு இருக்கு. ஆனை பைசன் இந்த மாதிரி முடிக்கிட்டு இருக்கோம். உங்கள் கடைக்கு எப்பயோ யானை வந்துக்குதா? அது வாரத்தில் 2 நாளைக்கு வரும். ஆனை வரும், பைசன் வரும். ஆ, அது முடுக்கிறது எங்களுக்கு வேலை. வியாபாரத்தை பார்த்து பிரச்சனை கிடையாது. சரி. அது வந்ததுன்னா உங்களுக்கு வியாபாரம் கெட்டு போயிருமே? ஆமாம், ஆ பகல்லையும் வரும், ராத்திரியும் வரும். ஆ, வேணா தூக்கிட்டும் போயிடும். ஏதோ எடுத்துகிட்டு போயிடும். எடுத்துகிட்டு போயிடும். இந்த வழியில் பார்த்தேன் நிறைய. தூக்கிட்டு போயிடும். அப்படியா? யாராவது அந்த மாதிரி தூக்கிட்டு போயிருக்கா? நிறைய கொண்டு போயிருக்கு. இல்லை, இப்போ வழியில் பார்க்கும்போது 2-3 வீடு இடிச்சிருக்கு யானை. இருக்கு, வீடு இடிக்குது. ஆ, அரிசி மூட்டையை சாப்பிட்ரும். ஆ, சத்துணவு இடிக்கும். ஆ. ஸ்கூலை இடிக்கும். நீங்கள் எதுக்கு இங்கே கடை வச்சுக்கிறீங்க? யானைங்களுக்காகவா? இங்க ஆணைகளுக்கு மட்டும் இல்லைங்க. ஆ. இங்க இத்தனை மக்கள் இருக்காங்கல்ல. முதல்ல 10,000 பேர் இருந்தாங்க. ஆ. இப்போ 1000 பேரும் கூட இல்ல. மீது எல்லாம் யானை கொடுத்துட்டு இருக்கோம். ஐயோ, நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் வந்து 10 வருஷம் ஆச்சுங்க. 10 வருஷம் இருக்கீங்க. ஓ, வேறு ஊர்லேருந்து இங்கே கட்டி கொடுத்துட்டாங்க. ஏன்டா இந்த ஊருக்கு வந்தோன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாங்க, யானை வந்தோடனே ஃபீல் பண்ணுறாங்க. யானை வந்ததுனால ஃபீல் பண்ணுறீங்க? பைசன் வந்தால் போகாது. பைசன் வந்தால் போகாது. போகாது. ஆ, முடுக்குனாலும் போகாது. ஆ. எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்டுட்டு இருக்கோம். வாயை திறந்து வேறு கேட்குதா? ஆ, நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? 15 வருஷம் ஆச்சு. பாட்டிமா, உங்கள் பேர் என்ன? ஐசா ஐஷா. எத்தனை வருஷம் ஆகுது இங்கே வந்து? வந்து 40 வருஷம். 40 100 வருஷம் ஆச்சு. 100 வருஷமா? பாட்டி உஷாரா வயசு குறைக்குது பத்தியா? 40 வருஷம் ஆச்சான். 40 வருஷம் இருக்கு. 10-20 வருஷம் ஆச்சு. ஓ, பத்தியா? 40 கம்மியாகி 10-20 வருஷம் ஆயிடுச்சான். ஆமாம். சரி, உங்களுக்கு எத்தனை பேரம் பேத்திங்க? பேத்தி 2-3 பேர் இருக்கிறாளுங்க. 2-3 பேர் இருக்காளுங்க. அவங்க திருப்பூர் கட்டி கொடுத்தாச்சு. சரி. அம்மா, பாட்டி நீங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த ஊருக்கு வந்து? 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் ஆகுது. நீங்கள்? 20 வருஷம் ஆச்சு. நீங்கள்? நாங்கள் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவங்க. ஆ, எங்களுக்கும் 50 வருஷம் ஆச்சு. நீங்கள்? நாங்களும் இங்கே பிறந்து இங்கே வளர்ந்தோம். சரி, என்ன வேலை செய்கிறீங்க? இங்கே காட்டு வேலை தான். எஸ்டேட் வேலை. சரி, வேலை செய்கிறோம். நீங்கள் டாண்டியா? சரி, ஓகே. இங்கே யானைலாம் பார்த்துக்கிறீங்களா? நாங்கள் தினம் பார்க்கணும். தினம் பார்க்குறீங்க? தினம் பார்த்து பழகிட்டீங்களா யானைக்கிட்ட? தொட்டு கொண்டுட்டு அது பழகிட்டா கண்டா தூரம் போகும். என்னதா? கண்டா ஓடி போகும். உங்களை கண்டா ஓடி போயிடுமா? நாங்க போகும். நீங்கள் போகும். நாங்க போகும். யானையை கண்டா அம்மா பாட்டி ஓடி போகும். நீங்கள் ஓட முடியுமா உங்களால்? அதெல்லாம் அப்பெல்லாம் ஓடும். இப்போ ஓட முடியாது. பார்த்தாலே ஓட்ட வந்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல? ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பார்த்தாலே. சரி, யானை அடிக்கடி பார்க்குறீங்களா? அது பழகிக்காதா? அது பழகும். ஆ, ஆனால் நாங்கள் தீனி வைக்கிறது இல்லையா, அதனால நாங்கள் கோவிச்சுட்டு போயிடுவோம். கோச்சிட்டு போயிடும். ஆமாம். பாப்பா, உங்கள் பேர் என்னப்பா? சொல்கிறேன். உங்கள் பேர் என்ன? சொல்லு. தூக்கமா? சரி, இங்கே வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்களே. ஆமாம் சார். யாருமே இல்லை, அமைதியாக இருக்காங்க. மற்றபடி காலையில் எல்லாம் பூட்டிட்டு போயிடுறாங்க. காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க சார். சரி. சாயங்காலம் 5 மணிக்கு வந்துடுவாங்க சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆளுகள்லாம் யாரும் இல்லை. இவங்க எல்லாம் ரிட்டையர்டு கேஸுங்க. ஏதோ 1-2 பேர் லீவ் எடுத்துகிட்டு வீட்டில் இருக்காங்க சார். சரி. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. சரி, இவங்கெல்லாம் எத்தனை மணிக்கு நைட்டு சாப்பிட்டு எத்தனை மணிக்கு படுப்பாங்க சார்? ஈவினிங் ஒரு 8-9 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவாங்க சார். வெளியில் நடமாட்டம்லாம் இருக்காது? வெளியில் நடமாட்டம் இல்லை. 6 மணி ஆயிடுச்சுன்னா எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க சார். சிறுத்தை முன்னாடி வருது. ஐயோ. புலி இருக்குதுங்க. யானை இருக்குதுங்க. காட்டு மிருகங்கள் நிறைய இருக்குதுங்க. இந்த சின்ன பாம்பு எல்லாம் நிறைய கொண்டு வந்து விட்டுட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. கொண்டு வந்து விடுறது தானேங்க. இந்த 20 வருஷத்துக்கு பின்னாடி தான் இந்த மாதிரிங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் இல்லை. சின்கோனா பீரியட் இருக்கும்போது இல்லைங்க. அதாவது இது பியூர் கவர்மெண்ட்டுங்க இது ஏரியா. சரிங்க. இப்போ வந்து இந்த 20 வருஷத்துக்கு பின்னாடி வந்து கார்பரேஷன் அண்டர்டேக்கிங் ஆகிப்போச்சு. இருந்தா இப்போ போக சொல்லுவான், என்ன வந்தாலும் பண்ணுவாங்க இவங்க. உனக்கு பிடிச்சா வைப்பாங்க, இல்லைன்னா அனுப்பிச்சி விட்ருவாங்க. நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தாங்க எல்லா மிருகத்தையும் இந்த டேண்டி ஆன பின்னாடி தான் எல்லா மிருகங்களையும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. எல்லா மிருகம் இதனால என்ன ஆச்சுன்னா மக்கள் வந்து எல்லாம் பயந்து அடிச்சுட்டு எவ்வளோ நாள் தான் இங்கே பயந்து இருக்க முடியும் நாம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒவ்வொரு ஆளாக அங்கிருந்து வெக்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருக்கு அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அது பாப்புலேஷன் ரொம்ப குறைவா இருக்கு. இதனால மக்கள் வந்து குறைவா இருக்கிறாங்க. இவருக்கு வந்து தொழில் கடை நடத்திட்டு இருக்கிறவருக்கு 40 வருஷமா தொழில் நடத்திட்டு இருந்தாரு. அன்னைக்கெல்லாம் நல்லா இருந்தது. இப்போ வந்து தொழிலுக்கு ரொம்ப பாதிச்சிருச்சுங்க. மக்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அதனால யாரும் இல்லைங்க. இப்போ நீங்க கடையை வேற எங்கன்னா மாத்தலாம்னு ஐடியா இருக்குதா? எங்கே மாத்துறங்க, வயசாகி போச்சு. நீ எங்கே போய் மாத்திட்டு நாங்கள் எங்கே போய் சாப்பிட்றது? அது சொந்த இடமா? சொந்த இடம்லேருந்து ஃபாரஸ்ட் லேண்டு போட வெளியான போய் தாங்கணும். போட வெளியில போயிடும். ஆமாம் போயிடணும். ஓ, அப்படிதான். நாங்கள் பிறந்ததுலேருந்து இருக்கோம்.
கவர்மெண்ட் ஏரியா, யாருக்கும் இது நிலப்பட்டா கிடையாதுங்க. ம் செக் போஸ்ட் இருக்குங்க பக்கத்தில். அவருக்கு ப்ரெஸ்காருக்கு முடி தெரியும் இதை பற்றி. செக் போஸ்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன வந்தாலும் பண்ணிக்கலாங்க. இந்த பக்கம் வந்து நாங்கள் இங்கே தான் வீடு கட்டணும், அங்கே வீடு கட்டணும்னா விரட்டி அடிச்சுடுவாங்க. ஸோ இருக்கிற வரைக்கும் இங்கே இருந்துக்கலாம். இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ நாள் வந்தாலும் இருக்கலாம் சார். இப்போ ஏன்னா நான் இப்போ பெர்மனெண்ட், அதாவது நான் ஒரு ஒர்க்கரை இங்கே வேலை செஞ்சுட்ருக்கேன். நான் இங்கே பெர்மனெண்ட் ஆகி இப்போ 15 வருஷம் ஆச்சுங்க. இன்னொரு 35 வருஷம் வேலை செஞ்சுட்டு நம்ம போயிட வேண்டியதான். இங்கே நம்ம இருக்கணும், நம்ம வாரிசு இருக்கணுங்கிற நினைப்பு இங்கே இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது அந்த பாட்டி எத்தனை வருஷமாக இருக்காங்க இங்கே? பாட்டி கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 70 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. அவங்க நாங்கள் பிறக்கிறதுக்கு முந்தி இருந்து இருக்காங்க. நாங்கள் பிறக்கிறதுக்கு முந்தி இருந்து அவங்க இருக்காங்க. அவங்க சீனியர் சிட்டிசன். ஆமாம், சீனியர் சிட்டிசன் தான் பாட்டியெல்லாம். ஆமாம். பாட்டி ஒரு பாட்டு பாடுங்களேன். நான் பாட்டு தெரியுது. ஒரு பாட்டு, பழைய பாட்டு. எனக்கு பாட்டு தெரியாது. ஒரே ஒரு பாட்டு. நீங்க பாங்க. ஒரு பாட்டு பாடுங்க. எனக்கு பாட்டு தெரியாது. ஒரே ஒரு பாட்டு. நீங்க உங்க பேரனை தூங்க வைக்கும்போது ஒரு பாட்டு பாடுவீங்களா? அது பாடுங்க. தூங்க வைக்கும்போதும் பாட்டு பாடல, ஒன்றும் பாடல. போங்க, ஒரு டான்ஸ் ஆகுது ஆடுங்களேன். போங்க. நீங்க என்னையா இந்த வயசு காட்டுல பிடிச்சிக்கிட்டு போடுறீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. ஆமா பாட்டி, எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க அழகா பேசுறீங்க. ஒரே ஒரு பாட்டு பாடுங்களேன். நீங்க போங்க. நாங்க போயிடுவோம். இப்போ தொழில்மணியாரம் நண்டு நடந்தவர்களுக்கு. ஐயோ மிரட்டுறாங்க பத்தியா பாட்டி. ஊருக்கு சின்கோனான்ற பேர் ஏன் வந்துருக்கும்? சின்கோனா அந்த மருந்தினுடைய பேருங்க. அது என்ன மருந்து? சின்கோனாங்கிற மருந்து. சின்கோனா, கொயினா, சின்கொயினா, சின்கொயினா. ஆமாம், அந்த மருந்துடைய பேர் தான் சின்கோனா. அது என்ன மூலிகை மருந்து? மூலிகை மருந்து. இங்கே பாருங்க, இங்கே வந்து அனாசின், ஆஸ்பிரோ, சாரிடோன், ஆக்ஷன் பைண்டட், இதுக்கெல்லாம் அந்த மருந்து கொயினா தான் சேர்ந்தது. ஓஹோ, கொயினா. ஆமாம், 1954 ஓப்பன் பண்ண ஃபேக்ட்ரி இது. ஓ, இங்கே இருக்கு. ஆமாம், இருக்கு. இப்போவும் இருக்கு. இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 89ஓட முடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு அரசும் வரும்போதும் அப்பப்போ நாங்கள் மாற்றிக்குவோம். இப்போ டீ பிளான்டேஷன் பண்ணிட்டோம். 90லேருந்து இப்போ 25 வருஷமாக டீ பிளான்டேஷனாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு சின்கோனான்னு பேர் வந்திருக்கும்? இல்லை ஐயா, நீங்கள் மாத்திரை வந்திருக்கனால தான். மாத்திரை தயாரிச்சாங்க, அதனால வந்திருக்கு. பாட்டி, சின்கோனான்ற பேர் ஏன் வந்திருக்கும்? சின்கோனா 40 வருஷம் மாடு உண்டாக்கிட்டு இருந்தாரு. அங்கே பட்டை எடுத்து அரைச்சி போய். என்னது பட்டையா? அதனால பட்டை இருந்தால் அடுத்து எடுக்கும். எடுத்து கொண்டு போய் காய்ச்சி மருந்தாகும். ஓ, அந்த பட்டையை இடித்து கொண்டு போய் மருந்தாக்குவாங்க. எல்லாம் மிஷின் இருக்குது. மிஷின் இருக்கு. அந்த காலத்தில் வேலை செஞ்சவங்க. ஆயா பத்தியா உஷாராக சொல்லுது, நல்லா சொல்கிறாங்க பாட்டி. அதாவது அந்த பட்டையை எடுத்து அதை வந்து இடித்து மருந்தாக்குவாங்க. கொயினா பட்டை. கரெக்டா? அதனால தான் சின்கோனாவா? நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? செங்கோனா. ஐயோ, சின்கோனா இந்த பேர் ஏன் வந்தது? கொயினா பட்டை போட்டுருந்தாங்க. கொயினா பட்டை. நீங்கள் மருந்து தயாரிச்சனால செங்கோனா வந்தது. நீங்கம்மா? செங்கோயினா மருந்து தயாரிச்சதுனால தான் பேர் வந்தது. நீங்கள் எதுக்கா? அதானா? நீங்கள் என்ன பாட்டி? இப்போ தான் கேண்டி அது இதுன்னு പറയുന്നത്. அந்த காலத்தில் சிங்கோனா தான். இப்போ தான் மருந்து மாத்திரை எல்லாம் சொல்கிறாங்க. அப்போல்லாம் சின்கோனா தான். இப்போ அந்த சின்கோனா பட்டை இங்கே இருக்குதா? இல்லை, அதில் வேரோட பறிச்சு அதெல்லாம் எடுத்துட்டாங்க. வேரோட எடுத்துட்டாங்க. யார் எடுத்துகிட்டு போனா தெரியுமா? யார் எடுத்துகிட்டு போனால் ஆளுகளும் அங்கே தான் எடுத்தாங்க. பட்டை எடுத்தா, காய வச்சா, அதாவது பட்டை கலங்கட்டி கிடக்குது, காய வச்சா மிஷின் ஒரு கொடுத்தா அரைக்கும். அவர் காய்ச்சும், அவர் மாத்திரையாக்கி எடுக்கும். மாத்திரையை செஞ்சு எடுத்துகிட்டு போவான். அதுக்குள்ள சாதனங்கள் எல்லாம் അവിടെ ഉണ്ട്. சாதனங்கள் അവിടെ ഉണ്ട്. சரி, இப்போ இந்த பட்டை உங்கள் வீட்டில் எதனா ஒழிச்சு வச்சுக்கிறீங்களா? எங்களுக்கு அது எதுக்கு? எதுக்கா? மருந்து தயாரிக்க. அது மருந்து தயாரிக்க முடியாது. அதுக்கு ஒருபாடு பண்ணிடுது. அதுக்கு ஆத்தணும், தளர்த்திக்கணும், அதில் ஆசத்து வேணும், அதெல்லாம் வேணும். அது அது மாத்திரை ஆகணுங்க. சரியான வாயாடி பாட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாய சொல்லுங்க தான் வச்சுக்கிறீங்களா?
என்ன சொல்லுது பாட்டி? பாட்டி என்ன சொல்லுது? எனக்கு மேல இருக்கு எந்த மக்கள், நீ வந்தா என்னது இந்த மாதிரி வேலை. செல்லம். அண்ணா நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு சின்கோனா அப்படின்னு பேர் வந்திருக்கோம்? பெற்றவங்கள தான் கேட்கணும். நீங்கள் சின்ன பையன், நீங்கள் சொல்லுங்கள். வேறு எதுனா காரணம் இருக்குமா? நீங்கள் இந்த டேப்லெட் உருவாக்குறதுக்காக தான் சார் அந்த ஒரு கொய்னா பட்டை என்ன ஒரு மரம் இருக்குது. சரிங்க. இந்த மாதிரி ஒரு மரம் இருக்குது. அந்த பட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டை எடுத்து அரைச்சி அதில் உள்ள ஒரு பவுடர் மாதிரி தயாரிக்கிறாங்க. அந்த பவுடராக தயாரிப்படுறது பேராசிட்டமல் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இதெல்லாம் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஒன்று வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, இன்னொன்று இது ஒன்று. இது 89லேயே வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து சப்ளை இல்லை, அதனால இதை வந்து மூடிட்டாங்க. அதுக்கு பின்னாடி மக்களுக்கெல்லாம் ரொம்ப வருமானம் ஒன்றும் கிடையாதுங்க. அதுக்கு பின்னாடி டாக்டர் கலைஞர் வந்து தான் இது மாற்று பயிராக உருவாக்கல அப்படின்னு சொல்லி தேயிலை உருவாக்கி தான் மக்களுக்கு வேலை வந்து கொடுத்துருக்காங்க. ஓ, அதனால தான் சின்கோனான்னு பேர் வந்திருக்கு. அந்த பட்டை, அந்த மரத்தினுடைய பேர் பட்டையால் சின்கோனா. அந்த பட்டை இப்பவும் இருக்குங்களா? இருக்குது சார், மரம் இருக்குது சார். பக்கத்தில் டேம் போகணும், சின்ன கிளார் டேம். சரி, அப்பர் நீராறு. சரி, அங்கே போகணுன்னா அந்த மரத்தை பார்க்கலாம். ஸோ இங்கே பார்க்கலாங்க. இங்கே வந்து ஹைஸ்கூல் பக்கம் அந்த மரம் இருக்குது. இருக்குங்க. அந்த பட்டையை எடுத்து தான் மருந்து தயாரிக்கிறாங்க. அதை எடுத்துட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு சின்கோனான்னு பேர் வந்திருக்கோம்? வந்து அதுதான் டேப்லெட் இது பண்ணனால தான் சார். நீங்கள்? எனக்கு ஒன்றும் தெரியாது. தெரியாது. சரி, ஓகே. ஆக இந்த ஊருக்கு சின்கோனா அப்படின்ற பேர் வந்ததுக்கு காரணம் மக்கள்கிட்ட எல்லாம் கேட்கும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கொய்னா பட்டை அந்த பட்டையை எடுத்து அதை இடித்து மருந்தாக்குவாங்க. இப்போ நிறைய மெடிசன் வந்து அந்த பட்டை மூலியமாக தயாரிக்கிறாங்க. அதனால தான் இந்த ஊருக்கு வந்து சின்கோனா அப்படின்னு பேர் வந்ததுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டீங்கல்ல? கேட்டாச்சு. சின்கோனா அப்படின்ற பேர் ஏன் வந்தது அப்படின்னு ஊரில் இருக்க மக்கள்கிட்ட கேட்டால் அவங்க வந்து சின்கோனா அப்படின்றது ஒரு மரம், அந்த மரத்தில் ஒரு பட்டை, அந்த பட்டையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மெடிசன் தான் சின்கோனா அப்படின்ற மாத்திரையெல்லாம் தயாரிப்பாங்களாம் அந்த சின்கோனா மரத்துலேருந்து. அதனால தான் அந்த ஊருக்கு சின்கோனா அப்படின்னு பேர் வந்ததுன்னு ஊரில் இருக்க மக்கள் சொன்னாங்க. இந்த ஊருக்கு ஏன் சின்கோனா அப்படின்ற காரணம் வந்து உண்மையான காரணம் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. உண்மையான காரணம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தா தான் இந்த ஊருக்கு ஏன் சின்கோனா அப்படின்னு பேர் வந்ததுன்ற விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம படக்காட்சியை பார்ப்போமா? சின்கோனா தமிழகத்தின் அழகிய சுற்றுலா பகுதிகளுள் ஒன்றாக திகழும் வால்பாறை பகுதியில் அமைந்துள்ளது சின்கோனா என்னும் இந்த எஸ்டேட் பகுதி. சின்கோனா கிராமம் அழகிய சுற்றுலா தலமாகவும் விளங்குகின்றது. ஆதி தமிழர்கள் தமிழகத்து ஊர்களை புத்தூர் என்றும் நல்லூர் என்றும் வகுத்து கருதினர். ஆனால் புத்தூர், நல்லூர் போன்ற அடைமொழி பெயர்கள் உருவாவதற்கு முன்பு கடவுளின் பெயராலேயே பல ஊர் பெயர்கள் அமைந்தன. அதாவது இடைக்காலத்தில் பக்தி இயக்கம் தோன்றிய பிறகு தெய்வத்தின் பெயர்கள்தான் மக்களுக்கும் ஊர்களுக்கும் அமைந்தன. ஆரியர் வரவால் பெரும் மதிப்பு ஏற்பட்ட பொழுது புராண பெயர்கள் ஊர்களுக்கு தோன்றின. இவ்விரு வகை தோற்றத்திற்கும் முன்பு தாவரங்கள், மரங்கள், விலங்கினங்கள் ஆகியவற்றின் பெயரை கொண்டே ஊரின் பெயர்கள் அமைந்தன. இவற்றுள் மரங்களின் பெயரை அடிப்படையாக கொண்டு எழுந்த ஊர்கள் தமிழகத்தில் ஏராளம். அவற்றுள் ஒன்றுதான் கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் அமைந்திருக்கும் சின்கோனா என்னும் எஸ்டேட் பகுதியாகும். சின்கோனா என்னும் ஒரு வகை மரங்கள் இப்பகுதியில் அதிகம் காணப்படுகின்றன. ஹோமியோபதி மருத்துவத்தில் இம்மரத்தின் இலைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மலேரியா காய்ச்சலுக்கு இம்மரத்தின் இலைகள் மூலம் செய்யப்படும் கஷாயம் அருமருந்தாக பயன்படுகின்றது. இவ்வாறு சின்கோனா மரங்கள் இப்பகுதியில் அதிகம் இருப்பதன் காரணமாக இம்மரங்களின் பெருமையை உணர்த்தும் பொருட்டு இவ்வூரும் சின்கோனா என்றே அழைக்கப்பெறுகின்றது. பார்த்தாச்சு, சின்கோனான்ற பேர் வந்ததுக்கு அற்புதமான விளக்கத்தை சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 2 ஊருக்கு போனோம், 2 ஊரை பற்றியும் பேர் காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நாளைக்கு 2 ஊருக்கு போக போகிறோம். கரெக்டான நேரத்துக்கு நீங்களும் வந்துருங்க, நானும் வந்துடுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ்கர். நன்றி, வணக்கம், குட் நைட். பாட்டி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க, மகளாசரம் போயிட்டு வாங்க. என்ன ஆசீர்வாதிங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன வேணும்? நான் போயிட்டு வரட்டுமா? சரியா? ஒரே ஒரு பாட்டு பாட. எனக்கு பாட்டு தெரியாது. ஆயா பாடியா, ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு, ஒரு பாட்டு. இந்த பாரு, ஒரே ஒரு பாட்டு. ஆயா நான் உனக்கு வாங்கி தரேன் பாயா. ஆயா.